Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அனாலிசிஸில் நோடல் அனாலிசிஸ். ஸோ நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ போன கிளாஸ் வந்து நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து we start with problems. So first problem. Calculate the voltage across the 15 ohm resistor. So 15 ohm resistor க்கு across உள்ள voltage நம்ம பார்க்கணும். So voltage across 15 ohm resistor in the network shown below using nodal analysis. So இந்த சர்க்யூட்ல 15 ohm resistor எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா so இந்த இடத்துல இருக்கு. So இந்த 15 ohm ரெசிஸ்டருக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா நோடல் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் சோர்ஸஸ் மட்டும்தான் அந்த சர்க்யூட்டில் இருக்கணும், எந்த விதமான வோல்டேஜ் சோர்ஸஸும் இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு கொடுத்துருக்க சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 100 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ், இன்னொன்று 80 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இந்த 2 வோல்டேஜ் சோர்ஸஸையும் கரண்ட் சோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் தி வோல்டேஜ் சோர்ஸ் இன்டு கரண்ட் சோர்ஸ். ஸோ 100 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்குது, அது சீரீஸில் 20 ohms கரண்ட் சோர்ஸ் ஒன்று இருக்குது, சாரி 20 ohms ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 100 வோல்ட்டையும் இந்த 20 ohmஸையும் சேர்த்து கன்வெர்ட் இன்டு எ கரண்ட் சோர்ஸ். ஸோ 100 வோல்ட் அண்ட் 20 ohms இதை கரண்ட் சோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபார்முலா I is equal to V by RS. ஸோ இங்கே 20 ohms சீரீஸில் உள்ளது இங்கே வரும் பொழுது பேரலில் வந்துடும். அடுத்து இந்த 100 வோல்ட் இஸ் கன்வெர்டட் டு 5 amps by using this formula. I is equal to V by RS. So 100 by 20 is equal to 5 amps. அடுத்து இன்னொரு இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்குது. என்ன வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 80 வோல்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு சீரீஸில் 100 ohms இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் சோர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 80 volt and 100 ohms. So formula I is equal to V by RS. So 80 by 100 is equal to 8 amps. So சீரீஸில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் பேரலில் வந்துடும். அடுத்து கரண்ட்டோட வேல்யூ வந்து 8 amps. இதில் கரண்ட்டோட டைரக்ஷன் நம்ம பார்க்கணும். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் மைனஸ் டு ப்ளஸ், மைனஸ் மேலே இருக்குது, ப்ளஸ் கீழே இருக்குது. ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் இஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ இந்த 2 டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் கொண்டு போயிட்டு இந்த சர்க்யூட்டில் நம்ம அப்டேட் பண்ணால் we will get the circuit like this. So 5 amps in parallel with 20 ohms நமக்கு கிடைச்சிரும். அடுத்து 8 amps in parallel with 10 ohms நமக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 15 ohmsக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் அக்ராஸ் 50 ohms. இந்த 15 ohmsக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு சைடு V1 இருக்குது, இன்னொரு சைடு V2 இருக்குது. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 15 ohms இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2. V1 மைனஸ் V2. ஸோ V1 கண்டுபிடிக்கணும், அடுத்து V2 கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ சம்ம நமக்கு முடிஞ்ச மாதிரி தான். So how to find V1 and V2 by using nodal analysis அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். So we start with nodal analysis now. So nodal analysisல first நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ்லாம் கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நோடல் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ நோடல் மேட்ரிக்ஸ் இதில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை நோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் எத்தனை நோடு இருக்குன்னா ஸோ V1 ஒரு நோடு இருக்குது, அடுத்து V2ங்கிறது ஒரு நோடு இருக்குது. ஸோ தேர்டு நோடு இஸ் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ரெஃபரன்ஸ் நோடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் நோடு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது மீதி 2 நோடு தான். ஸோ V1 V2. ஸோ V1 V2 2 நோட் இருக்கிறதுனால we will get 2 cross 2 மேட்ரிக்ஸ். ஸோ
நம்மளோட மேட்ரிக்ஸ் என்ன வரும் அப்படின்னா G11, G12, G21, G22 multiplied by voltages V1, V2 is equal to current matrix I1, I2. ஸோ இதில் V1ம் V2ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு G11 வேணும். ஸோ G11 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நோடு கூட கனெக்ட் ஆகியிருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸையும் 1 by அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நோடு கூட என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா திஸ் ஒன் இஸ் ஃபஸ்ட் நோட். இந்த ஃபஸ்ட் நோடு கூட என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 20 ohms ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, 10 ohms ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, 15 ohm ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ 1/20, அடுத்து 1/10, அடுத்து 1/15, அடுத்து G12. ஸோ G12 அப்படின்னா என்னென்னா அப்படின்னா நோடு 1க்கும் நோடு 2க்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்சஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் நோடு 1 அண்ட் திஸ் ஒன் இஸ் நோடு 2. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 15 ohms. ஸோ 1/15. ஸோ மைனஸ் சைன் நம்ம போட்டுக்கணும். ஸோ மைனஸ் 1/15. அடுத்து G21. ஸோ G21ங்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் நோடுக்கும் ஃபர்ஸ்ட் நோடுக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் செகண்ட் நோட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் நோட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா 15 ohms. ஸோ எகைன் மைனஸ் 1/15. அடுத்து G22. ஸோ G22ங்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் நோடில் கனெக்ட் ஆகியிருக்க எல்லா ரெசிஸ்டன்சஸ். ஸோ செகண்ட் நோடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ செகண்ட் நோடில் ஒரு 10 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இன்னொரு ஒரு 10 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அடுத்து ஒரு 15 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 1/10, 1/10 ப்ளஸ் 1/15. ஸோ கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து V1, V2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ V1, V2 ஸோ ஈக்குவல் டு கரண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு I1 நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ I1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நோடு கூட கனெக்ட் ஆகியிருக்க கரண்ட் சோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நோடு கூட கனெக்ட் ஆகியிருக்க ஒரே ஒரு கரண்ட் சோர்ஸ் எது அப்படின்னா 5 amps தான். ஸோ சைன் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்கணும். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தோம்னா இட் இஸ் டுவர்ட்ஸ் தி நோடு. ஸோ டுவர்ட்ஸ் தி நோடு அப்படிங்கிறதுனால இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ +5. அடுத்து I2ங்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் நோடில் கனெக்ட் ஆகியிருக்க கரண்ட் சோர்ஸ். ஸோ செகண்ட் நோடில் என்ன கரண்ட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 8 amps கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் வந்து இட் இஸ் அவே ஃப்ரம் தி நோடு. ஸோ அவே ஃப்ரம் தி நோடு அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வேல்யூ இஸ் -8. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டரில் 1/20 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 1/15 சால்வ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது -1/15 சால்வ் பண்ணிக்கோங்க. இதை -1/15 சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/10, 1/10 ப்ளஸ் 1/15 சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ வி வில் கெட் திஸ் மேட்ரிக்ஸ். அடுத்து இங்கே 5 - 8 நமக்கு கிடைச்சோம். அடுத்து நமக்கு என்ன வேணும்னா டெல் வேணும். ஸோ இந்த கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தேவையான டெல். ஸோ டெல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கால்குலேட்டரில் டெல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து டெல் V1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் V1க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸில் டெல் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலமை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வோல்டேஜை கொண்டு வந்து எழுதிக்கணும். கரண்ட்டை கொண்டு வந்து எழுதிக்கணும். ஸோ 5 - 8 வந்துடும். ஸோ கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து டெல் V2க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே செகண்ட் காலமை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல கரண்ட் மேட்ரிக்ஸை கொண்டு வந்து எழுதிக்கணும். ஸோ இப்போ டெல் V1 டெல் V2 கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து V1 V2 வேணும். ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு டெல் V1 பை டெல். அடுத்து டெல் V2 இஸ் ஈக்குவல் டு டெல் V2 பை டெல். ஸோ கால்குலேட் பண்ணோம்னா V1 கிடைச்சிரும், V2 நமக்கு கிடைச்சிரும்.
அடுத்து நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிப்போம். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் 15 ஓம் தான். நம்ம கரண்ட் த்ரூ 15 ஓம் நம்ம சேர்த்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் த்ரூ 15 ஓம் ரெசிஸ்டர் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கரண்ட் த்ரூ 15 ஓம் ரெசிஸ்டர், அதாவது நம்ம இங்கே ஓம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட். ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட் த்ரூ 15 ஓம் ரெசிஸ்டர். ஸோ 15 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த 15 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த 15 ஓம் ரெசிஸ்டர் வழியாக எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா, இந்த சைடு V1 வோல்டேஜ் இருக்குது, இந்த சைடு V2 வோல்டேஜ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 ஓம்ஸ். ஸோ V1 மைனஸ் V2 டிவைடட் பை 15. ஸோ V1 மைனஸ் V2 டிவைடட் பை 15 போட்டோம்னா கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் 15 ஓம் ரெசிஸ்டர். ஸோ 15 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குன்னா, V1 ஒரு வோல்டேஜ் இருக்குது, அடுத்து V2 வோல்டேஜ் இருக்குது. ஸோ V1 மைனஸ் V2 ஸோ ஈக்குவல் டு 41.22 volts. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 15 ஓம் ரெசிஸ்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து next problem. So use nodal analysis to determine the voltage across 5 ohm resistance. 5 ohm resistance across உள்ள voltage நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5 ohms resistance எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ 5 ohm resistance. ஸோ இந்த 5 ohm ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கும், இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நோடையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு, இந்த ரெண்டு நோடு வோல்டேஜையும் மைனஸ் பண்ணோம்னா we will get the voltage across 5 ohms. சரி, ஸோ இந்த சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கரண்ட் சோர்ஸஸ் மட்டும்தான் இருக்கணும், வோல்டேஜ் சோர்ஸஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ என்ன வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா 12 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 12 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த 12 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸை இந்த கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் டு கரண்ட் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வோல்டேஜ் கூட சீரீஸில் ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸை நம்ம மாற்றிடலாம். ஸோ 12 வோல்ட் 4 amps and we converted to current source. So in the series la ulla voltage resistance becomes parallel resistance, in the voltage becomes current. Using this formula, I is equal to V by Rs. So இப்போ இந்த சர்க்யூட்டை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. மிச்ச போர்ஷன் எல்லாமே அப்படியே வரும். இந்த இடத்துல மட்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு current source. Okay. So this is the circuit. So இப்போ மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எத்தனை நோடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு நோடு V1, இந்த இடத்துல ஒரு நோடு V2, இந்த இடத்துல ஒரு நோடு V3, அடுத்து இந்த இடத்துல we will have the reference node. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நோடில் 3 amps, 4 ohms, 100 ohms, 20 ohms இதெல்லாம் நமக்கு இங்கே ரெஃபரன்ஸ் நோடாக வந்துடும். ஸோ ரெஃபரன்ஸ் நோடை விட்டுட்டோம் அப்படின்னா we have 3 nodes, V1 node, V2 node, V3 node. ஸோ நமக்கு மேட்ரிக்ஸில் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் நமக்கு வரும். ஸோ மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா G11, G12, G13, G21, G22, G23, G31, G32, G33. Voltages are V1, V2, V3 equal to current I1, I2, I3. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு G11. ஸோ G11 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோடில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் 1 ரெசிஸ்டன்ஸ்ன்னு போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நோடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
ஸோ 4 ohms ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு 2 ohms கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு 4 ohms கனெக்ட் ஆகிருக்கு. 4 ohms, இங்கே ஒரு 2 ohms, இங்கே ஒரு 4 ohms. ஸோ 1/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/4. அடுத்து 1 2. ஸோ G12 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் நோட் அண்ட் திஸ் ஒன் இஸ் செகண்ட் நோட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 2 ohms. ஸோ -1/2. அடுத்து G13. ஸோ G13 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் நோட் அண்ட் திஸ் ஒன் இஸ் தேர்ட் நோட். ஸோ ஃபர்ஸ்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 ohms. ஸோ -1/4. அடுத்து G21. ஸோ G21னா செகண்ட் நோடுக்கும் ஃபர்ஸ்ட் நோடுக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் செகண்ட் நோட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் நோட். காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ohms. ஸோ -1/2. அடுத்து G22. ஸோ G22 அப்படின்னா செகண்ட் நோடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ ஒரு 2 ohms இருக்குது, அடுத்து ஒரு 100 ohms இருக்குது, அடுத்து ஒரு 5 ohms இருக்குது. ஸோ 1/2, 1/100, 1/5. அடுத்து G23. செகண்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் செகண்ட் நோட் அண்ட் திஸ் ஒன் இஸ் தேர்ட் நோட். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது இந்த 5 ohms. ஸோ -1/5. அடுத்து G31. தேர்ட் நோடுக்கும் ஃபர்ஸ்ட் நோடுக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் தேர்ட் நோட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் நோட். ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது இந்த 4 ohms. ஸோ -1/4. அடுத்து 3 2. தேர்டுக்கும் செகண்டுக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் தேர்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் செகண்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது 5 ohms. ஸோ -1/5. அடுத்து G33. ஸோ G33னா தேர்ட் நோடில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸும். ஸோ தேர்ட் நோடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே ஒரு 5 ohms, இங்கே ஒரு 20 ohms, இங்கே ஒரு 4 ohms. ஸோ இது மூணும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1/20 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/4. 1/20, 1/5, 1/4 மல்டிப்ளைடு பை V1, V2, V3. இது மூணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு கரண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ I1, I2, I3. ஸோ ஃபர்ஸ்ட் I1 கண்டுபிடிப்போம். ஸோ I1ங்கிறது என்ன அப்படின்னா நோடு 1ல் கனெக்ட் ஆகிருக்க கரண்ட் சோர்சஸ். ஸோ நோடு 1ல் என்னென்ன கரண்ட் சோர்சஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நோடு 1ல் என்னென்ன கரண்ட் சோர்சஸ் இருக்குது அப்படின்னா 3 amps ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து 9 ohms ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 3 ohms அண்டு 9 ohms. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கரண்டோட டைரக்ஷன் நம்ம பார்க்கணும். ஸோ 3 amps. ஸோ 3 amps இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி நோட். அப்போ திஸ் ஒன் இஸ் ப்ளஸ். ஸோ +3. அடுத்து 9 amps. 9 amps is moving away from the node. So இதுக்கு sign is minus. So -9. So 3 minus 9. அடுத்து I2. So I2ல அதாவது செகண்ட் நோடில் ஏதாச்சும் கரண்ட் சோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ செகண்ட் நோடில் கரண்ட் சோர்ஸே கிடையாது. என்னென்ன இருக்குன்னா ஒரு 2 ohms இருக்குது, ஒரு 100 ohms இருக்குது, ஒரு 5 ohms இருக்குது. ஸோ கரண்ட் சோர்ஸஸே இல்லை. ஸோ இட் இஸ் 0. அடுத்து I3. தேர்ட் நோடில் கனெக்ட் ஆகியிருக்க கரண்ட் சோர்சஸ். ஸோ தேர்ட் நோடில் என்ன கரண்ட் சோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20 ohms இருக்குது, ஒரு 5 ohms இருக்குது, ஒரு 4 ohms இருக்குது, அப்புறம் ஒரு 9 amps இருக்குது. ஸோ இந்த 9 amps கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட டைரக்ஷன் பார்த்தோம்னா இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி நோட். ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் தி நோட் அப்படிங்கிறதுனால அதோட சைன் இஸ் பாசிட்டிவ். ஸோ +9. ஸோ இதை கால்குலேட்டரில் simplify பண்ணா we will get this conductance matrix. ஸோ நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ del V1, del V2, del V3 நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி del V1, del V2, del V3 பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸோட மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தேவையான del. ஸோ கால்குலேட்டரில் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து del V1 வேணும். ஸோ del V1க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்லில் ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எடுத்துட்டு
வோல்டேஜ் கரண்ட் மேட்ரிக்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து டெல் V2க்கு என்ன பண்ணோம்னா டெல்லில் செகண்ட் காலம் அப்படியே எடுத்துட்டு கரண்ட் மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணணும். அடுத்து டெல் V3க்கு தேர்டு காலமை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல கரண்ட் மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ கால்குலேட்டரில் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ V1 is equal to del V1 by del V2 is equal to del V2 by del அடுத்து V3 is equal to del V3 by del. ஸோ V1 V2 V3 நமக்கு கிடைச்சிடும். அடுத்து voltage across 5 ohm resistor. ஸோ voltage across 5 ohm resistor தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ voltage across 5 ohms எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல we are having 5 ohms. ஸோ இந்த 5 ohmsக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல V2 வோல்டேஜ் இருக்குது, இன்னொரு இடத்துல V3 வோல்டேஜ் இருக்குது. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 5 ohms இஸ் V2 மைனஸ் V3. ஸோ V2 மைனஸ் V3. ஸோ V2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அடுத்து V3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் 5 ohm ரெசிஸ்டர். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நோடல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கரண்ட் சோர்ஸஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து எத்தனை நோடு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 நோட்ஸ் இருக்கா 3 நோட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ரிக்ஸ் டிட்டர்மைன் பண்ணிக்கிட்டு டெல் வேல்யூ டெல் V1 டெல் V2 டெல் V3 கண்டுபிடிச்சி அதிலிருந்து V1 V2 V3 கண்டுபிடிச்சிட்டோம்னா நோடல் வோல்டேஜஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ கொஸ்டினில் வந்து கரண்ட் கேட்டிருக்காங்களா வோல்டேஜ் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக என்ன கரண்ட், ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.